ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி ஹாரர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் நிக்கிதா ராய். படத்தோட ஒன்லைன்னா, லண்டனில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கிற ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு. அது சூசைடுன்னு சொல்லி போலீஸும் கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. விக்டிமோட தங்கச்சி தான் ஹீரோயின். அவங்க ஒரு ஆத்தர். லண்டனுக்கு போய் தன்னோட அண்ணன் சாவில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு மேலே ஹீரோயினோட சந்தேகம் திரும்புது. அண்ணனுக்கு நடந்த அதே அமானுஷ்யமான சம்பவங்கள் ஹீரோயினுக்கும் நடக்க ஆரம்பிக்குது. சயின்ஸை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஒரு தீய சக்தி உயிர் பயத்தை காட்டுது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது லண்டனில் நடக்கிற கதை. ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் இடியும் மின்னலுமா இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் மூச்சு கூட விட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இவரோட பேர் டாக்டர் சனல் ராய். ஐஆர்சி அப்படிங்கிற ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர். ஐஆர்சி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரேஷனலிஸ்ட் கமிட்டி. சன்னலுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு போல ஆஸ்துமா இன்ஹேலர் எடுத்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் ஆகிறாரு. இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு பதட்டம் தெரியுது. வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்து இன்னைக்கு 3வது நாள் அவர் சொன்ன மாதிரி இதுதான் கடைசி நாளாக இருக்க போகுதுன்னு சொல்லி அழுகிறாரு. இவர் சொல்கிற அந்த அவர் யாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. தன்னோட உயிர் ஆபத்தில் இருக்குன்னு சனல் பயப்படுறாரு. ஜன்னல் கண்ணாடியில் எதையோ பார்த்து ஷாக் ஆகி அங்கேருந்து ஓடுறாரு. ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறப்ப மின்னல் வெளிச்சத்தில் ஜன்னலுக்கு வெளியில் ஒரு பயங்கரமான உருவம் நிற்கிறது தெரியுது. சன்னல் பயந்து இன்னொரு ரூமுக்கு போய் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு தன்னோட பேக்கில் அந்த ஸ்டன் கன் எடுக்கிறாரு. கதவை யாரோ உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. சன்னல் எங்கே போனாலும் அந்த உருவம் துரத்துது. அதனால் வீட்டை விட்டே வெளியே வந்து காரில் ஏறி கிளம்புறாரு. பயத்தில் அவருக்கு மூச்சு திணறல் வருது. ஆஸ்துமா இன்ஹேலரை யூஸ் பண்ணிக்கிட்டே காரை டிரைவ் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ சடனாக அந்த உருவம் மேலேருந்து கார் மேலே குதிக்குது. சனலோட காரு கண்ட்ரோலை இழந்து ரோடு ஓரமாக நின்றுட்டு இருந்த வேன் மேலே மோதிடுது. முகத்தில் அடிபட்டு ரத்தமாக வழியுது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு காரை விட்டு இறங்கி பிரிட்ஜில் ஓடுறாரு. அங்கேயும் அந்த உருவம் வந்து நிற்கவும் அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பிரிட்ஜில் இருந்து ஆற்றுக்குள்ளே குதிச்சிடுறாரு. தண்ணி கடியில் ஒரு கை வந்து சனலை பிடிச்சி இழுத்து மூழ்கடிக்குது. அடுத்த நாள் காலையில் போலீஸ் வந்து சனலோட பாடியை ஆற்றுக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க. இதை போலீஸ் சீஃப் பார்க்குறாரு. அப்படியே கட் பண்ணி மும்பையை காட்டுறாங்க. அங்கே ஒரு புக்கை லான்ச் பண்ணுற ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டுருக்கு. அந்த புக்கோட பேர் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இன் த மாடர்ன் ஏஜ். அதை எழுதின ஆத்தர் இவங்க தான். பேர் நிக்கிதா ராய். இந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் வேறு யாரும் இல்லை, சனலோட தங்கச்சி தான். ஹீரோயின் ஐஆர்சியில் மெம்பராகவும் இருக்காங்க. இந்த சமூகத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஐஆர்சி. ஹீரோயினும் அந்த ஐடியாலஜியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரிலேட்டடாக தான் இப்போ புக்கும் எழுதியிருக்காங்க. என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷனே எங்கள் அண்ணன் தான் ஹீரோயின் ஆடியன்ஸ் முன்னாடி பேசுகிறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் சனலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பார்த்தா வாய்ஸ் மெயிலுக்கு தான் போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து லண்டன்லேருந்து டீனான்னு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. அவங்களும் ஐஆர்சியோட மெம்பர். சனல் இறந்த விஷயத்த டீனா சொல்லவும் ஹீரோயின் ஷாக் ஆகி அழுகிறாங்க. உடனே லண்டனுக்கு கிளம்புறாங்க. லாஸ்ட்டாக ஹீரோயின் சனலை மீட் பண்ணப்ப ஐஆர்சி மூலமாக நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் சனலோட பாடி வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. சனல் கூட வேலை பார்த்த கலீக்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. சனலோட பாடியை பார்த்து ஹீரோயின் கண் கலங்குறாங்க. மனுஷங்கனால புரிஞ்சிக்கவே முடியாத ஃபினாமினான் உலகத்தில் நிறையவே இருக்கு. அது எல்லாத்துக்குமே சயின்ஸ் கிட்ட இப்போ எக்ஸ்பிளனேஷன் இல்லைனாலும் காலப்போக்கில் பதில் கிடைக்கும். அற்புதத்தை விட அறிவியல் உண்மையை தான் நம்பணும்னு சனல் ஹீரோயினுக்கு டீச் பண்ணியிருக்காரு. அதை ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ சனலோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே வந்து ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. இவரோட பேர் ஜாலி. சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சராக இருக்காரு. இவரும் ஹீரோயினும் கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிஞ்சுட்டாங்க போல். இவரை ஃப்ரெண்டுன்னே சொல்கிறேன். ஃபினரல் முடிஞ்சதும் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அண்ணனோட வீட்டில் நிறைய மெமரிஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு அங்கே போகிறதுக்கு ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஹோட்டலில் ட்ராப் பண்ண சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரின்னு ஃப்ரெண்டும் ஹீரோயினை காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. சனலுக்கு ஆக்சிடென்ட் நடந்த பிரிட்ஜை பார்க்கணுன்னு ஹீரோயினுக்கு தோணுது. அதனால் ஃப்ரெண்டு ஹீரோயினை அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பிரிட்ஜில் நின்று பார்க்குறப்ப சனல் ஆற்றுக்குள்ளேருந்து ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு கற்பனை வருது. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஐஆர்சிக்கு போகிறாங்க. அங்கே சனல் கூட ஒர்க் பண்ண சில பேர் இருக்காங்க. இதில் இவரோட பேர் கிருஷ்ணன். சனலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கிருஷ்ணன் பார்த்துருக்காரு. தண்ணியில் மூழ்கி தான் சனல் இறந்துருக்காருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சந்தேகப்படுற மாதிரி யாரும் எதுவும் இல்லாதனால இது சூசைடுன்னு தான் கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இது சூசைட் இல்லைன்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சனல் கிட்ட ஹீரோயின் பேசும்போது கூட சனல் நார்மலாக தான் பேசியிருக்காரு. ஸோ இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஐஆர்சியில் சனல் லாஸ்ட்டாக டீல் பண்ண கேஸ் எதுன்னு ஹீரோயின் கேட்க அமர்தேவ் அப்படிங்கிற ஒரு பேரை டீனா சொல்கிறாங்க.
அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த அமர்தேவை காட்டுறாங்க. இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு, லண்டனில் இருக்கிற ட்ரூ ஃபெய்த் ஃபவுண்டேஷனோட ஹெட்டாக இருக்கார். இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சனல் லாஸ்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தது அமர்தேவை பற்றி தான். அந்த கேஸ் டீட்டெயில்ஸை கலீக்ஸ் யார்கிட்டையுமே சனல் ஷேர் பண்ணல. அமர்தேவோட ஃபாலோவர்ஸில் ஒரு ஆள் சனலுக்கு இன்ஃபார்மராக இருந்ததா டீனா சொல்கிறாங்க. ஆனால் அது யாருன்னு தெரியல. சனலோட டெஸ்கில் வித்தியாசமான பயங்கரமான ட்ராயிங்ஸ்லாம் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. இந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சது சனல் தான். அவரோட மரணத்துக்கும் இந்த ட்ராயிங்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குமோன்னு கலீக்ஸ்க்கு சந்தேகம் இருக்கு. சனலோட வீட்டிலேருந்து கிடைச்ச வாய்ஸ் ரெக்கார்டரை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. சனல் அப்பப்போ பேசி வச்ச ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. ஒரு ரெக்கார்டிங்கில் சனல் என்ன சொல்லியிருக்காருனா, அமர்தேவ் எனக்கு 3 நாள் தான் இருக்குன்னு வார்னிங் கொடுத்தாரு. அது ஆக்சுவலாக நான் இக்னோர் பண்ணிட்டேன். உண்மை என்னன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அமர்தேவ் உண்மையிலேயே ஒரு மிராக்கிள் மேன் தான். நான் அவரை பற்றி பண்ண இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஐஆர்சிக்கு அர்த்தமே இல்லைன்னு சனல் பேசியிருக்காரு. இதை தனியாக பேசினாரா இல்லை வேற யார்கிட்டயாச்சும் பேசினாரான்னு தெரில. ஆனால் சயின்ஸை மட்டுமே நம்புகிற சனல் சடனாக வேற மாதிரி பேசியிருக்காருனா அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஃபைனலி இந்த மிஸ்ட்ரியை தானே சால்வ் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் கலீக்ஸ் யாருமே இந்த விஷயத்தில் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இல்லை. அமர்தேவ் பயங்கர பவரான ஆளுப்பா, சனல் போன வழியில் நாமளும் போக வேண்டான்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் இதை விடுறதா இல்லை. அதிசயம் அற்புதம்னு சொல்லி மக்களை முட்டாளாக்குற ஃபேக்கான ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் சனல் ட்ரை பண்ணார். அவர் விட்டுட்டு போன இன்வெஸ்டிகேஷனை நான் கண்டினியூ பண்ணுவேன்னு ஹீரோயின் உறுதியாக இருக்காங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னதான் பிரேக்கப் ஆனாலுமே ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் மேலே அக்கறையெல்லாம் இருக்குது. அதனால் அவர் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு ஹீரோயின் சொல்லவும் ஃப்ரெண்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. சனலோட கேஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் டிடெக்டிவ் இருந்துக்கிட்டு அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கவனித்த போலீஸ் சீஃபு இவங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் அவர்கிட்ட எங்கள் அண்ணனோட மர்டர் கேஸ் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அது மர்டரே இல்லை, சூசைட் தான்னு போலீஸ் சீஃப் சொல்கிறாரு. இந்த கேஸை சீக்கிரமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு போலீஸ் ஆர்வம் காட்டுற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. சனல் கடைசியாக வச்சு இந்த பிலாங்கிங்ஸை மட்டும் வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. இது சூசைடாக இருந்தால் சனல் காரை பிரிட்ஜில் நிப்பாட்டிட்டு தான் ஆற்றுல குதிச்சிருக்கணும். ஆனால் காரு ஃபஸ்ட்டே கிராஷ் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் ஹீரோயினுக்கு புரியல. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. வாய்ஸ் ரெக்கார்டில் இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. அதில் சனல் பேசியிருக்கதை வச்சு பார்த்தா 3 நாளில் சனல் இறந்து போயிடுவார்னு அமர்தேவ் வார்ன் பண்ணியிருக்காரு. நீ என்னை நம்பினா மட்டும்தான் உன்னால் சர்வைவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சனல் அதை சீரியஸாகவே எடுத்துக்கல. ஃபஸ்ட்டு நாள் சனல் இறந்துட்டு தான் நியூஸ் பேப்பரில் பொய்யான கண்ணீர் அஞ்சலி விளம்பரம் வந்திருக்கு. அநேகமாக அது அமரோட வேலையாக தான் இருக்குன்னு சனல் கெஸ் பண்ணிக்காரு. அடுத்து 2வது நாள் சனல் பேசின ரெக்கார்டிங்கில் அவரோட வாய்ஸில் ஒரு பதட்டமும் பயமும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நைட்டில் வீட்டுக்குள்ளே யாரும் நடமாடுற மாதிரியும் வாட்ச் பண்ணுற மாதிரியும் சனல் உணர்ந்திருக்காரு. அப்படின்னா சனலோட வீட்டில் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு ஹீரோயினுக்கு தோணுது. உடனே ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. சனலும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு, சனல் யூஸ் பண்ண பேகு, லேப்டாப்பு, ஸ்டன் கன்னு எல்லாமே அங்கே தான் இருக்கு. அதை ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறாங்க. சனலோட லேப்டாப்பை லாகின் பண்ணி பார்க்குறாங்க. மாடியில் இருக்க ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே செவரு ஃபுல்லாக பயங்கரமான உருவங்களை சனல் வரைஞ்சி வச்சுருக்காரு. அது என்னை பார்த்துட்ருக்கு, அது என்னை கொலை பண்ணிடும், என்னை காப்பாற்றுங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ செவத்தில் எழுதி வச்சுருக்காரு. சனல் சாகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி மனநிலையில் இருந்திருக்காருன்னு ஹீரோயினால் புரிஞ்சுக்க முடியுது. சனலோட லேப்டாப்பை ஹீரோயின் செக் பண்ணதில் ஃப்ரேயா அப்படிங்கிற ஒரு லேடியை பற்றி தெரிய வருது. அவங்க சனல் கூட இமெயில் கான்டாக்டில் இருந்திருக்காங்க. அவங்க ஏதோ கொரியர் பேக்கேஜ் அனுப்பி வச்சுருக்கதாகவும் சனல் அதை பிக்கப் பண்ணலன்னு லாஸ்ட்டாக இமெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த பேக்கேஜை நம்ம எடுத்து வச்சுக்கணும்னு ஹீரோயின் சொல்ல, நாளைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போயிடலான்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சனலோட ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க வந்துட்டு போகிறத யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணுறாரு. ஃப்ரெண்டு ஹீரோயினை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டு போனதும் ஹீரோயின் ரூம் எடுத்து செக்இன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹோட்டல் பெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறனால ஒரு பூனைக்குட்டி அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. சனலோட பேகு, லேப்டாப்பு, ஸ்டன் கன்னு, கேமரா எல்லாமே இப்போ ஹீரோயின் கிட்ட தான் இருக்கு. அடுத்ததாக வாய்ஸ் ரெக்கார்டரை எடுத்து ஒரு ரெக்கார்டிங்கை கேட்குறாங்க. அப்படி கட் பண்ணி சனல் அன்னைக்கு வாய்ஸ் ரெக்கார்டரில் பேசினதை காட்டுறாங்க. அமர்தேவோட குரூப்பில் இருந்த தன்னோட இன்ஃபார்மர் மாட்டிக்கிட்டாங்களோன்னு சனலுக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா இன்ஃபார்மர் கிட்டேருந்து ரீசெண்டாக மெசேஜஸ் எதுவுமே சனலுக்கு வரல. ஒருவேளை இன்ஃபார்மரை அமர்தேவ் கொலை பண்ணிட்டாரா இல்லை இன்ஃபார்மர் டபுள் கேம் ஆடுறாங்களான்னு சனல் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு. தன்னை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கிறனால நைட் எல்லாம் தூங்காமே இருந்திருக்காரு. அமர்தேவ் வார்னிங் கொடுத்த 3வது நாள் சனல் தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அழுதுருக்காரு. அடுத்து எதையோ பார்த்து பயந்து ஓடிருக்காரு. அதை தான் நம்ம ஓப்பனிங் சீனில் பார்த்தோம். அப்படி சனல் எதை பார்த்து பயந்தாருன்னு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அமர்தேவோட ட்ரூ ஃபெய்த் ஃபவுண்டேஷனை பற்றி வெப்சைட்லையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அந்த ஃபவுண்டேஷனுக்கு போகிறாங்க.
அங்கே அமர்தேவ் ஒரு ஸ்டேஜில் இருக்காரு. அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அமர்தேவ் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுட்ருக்காங்க. இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் சில பேருமே அவருக்கு பக்தர்களாக இருக்காங்க. கால் நடக்க முடியாத வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு யங் மேனை ஸ்டேஜ் கூட்டிகிட்டு வராங்க. அமர்தேவ் அந்த யங் மேனை ஆசிர்வதிக்கிற விதமாக அவர் மேலே எதையோ தூவுறாரு. ஃப்ரெண்ட் அந்த வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறப்ப ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அமர்தேவ் அந்த யங் மேன் கிட்ட, உன் கால்களை குணப்படுத்துகிற சக்தி என்கிட்ட இல்லை, உனக்குள்ளே தான் இருக்குது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை என்னன்னா, யங் மேன் குடிச்சிட்டு காரை வேகமாக ஓட்டிகிட்டு போனப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவர் கூட போன அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க. வேகமாக போகாதன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவோ சொல்லியும் யங் மேன் கேட்கவே இல்லை. இறந்து போன பொண்ணு யங் மேனோட கனவுல வந்து பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவரோட கால்களை அசைக்கவே விடாமல் பிடிச்சி வச்சிருக்குது அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஆன்மாதான்னு அமர்தேவ் சொல்கிறாரு. இப்போ யங் மேனோட கண்ணுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட உருவம் தெரியுது. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேளு, அப்போ தான் உன் கால் சரியாகும்னு அமர்தேவ் சொல்ல யங் மேன் மெதுவாக எழுந்திரிச்சு மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு. அவர் வீல் சேர் சப்போர்ட் இல்லாமல் நிற்கிறத பார்த்து மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி பாசிபிள்னு ஹீரோயினுக்கும் ஷாக்கிங்காக இருக்கு. சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லி ஹீரோயினும் ஃப்ரெண்டும் எந்திரிச்சு போகிறாங்க. அவங்கள அமர்தேவ் பார்க்குறாரு. ஸ்டேஜில் நடந்தது உண்மையா இல்லை நடிப்பான்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஏன்னா அந்த யங் மேன் அமர்தேவோட ஆளாக கூட இருக்கலாம்ல. கன்ஃபார்மாக தெரியாமல் நீயா எதுவும் பேசாத, சயின்ஸை மட்டுமே நம்பிக்கை இருந்த சனல் கூட சாகிறதுக்கு முன்னாடி மாறிட்டார்லன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இப்போ அமர்தேவோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க வந்து ஹீரோயினோட பேரையும் ஃப்ரெண்டோட பேரையும் சொல்லி என் பின்னாடி வாங்கன்னு ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம பேர் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு ஃப்ரெண்டு ஆச்சரியப்படுறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்மளை யாராச்சும் ரெக்கக்னைஸ் பண்ணிப்பாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உங்களோட பிலாங்கிங்ஸை உள்ளே கொண்டு போகக்கூடாது, இங்கேயே வச்சுட்டு போங்க, மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஹீரோயினோட பேக்கையும் ஃபோனையும் அசிஸ்டன்ஸ் வாங்கிக்கிறாங்க. அமர்தேவ் ஹீரோயின் கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் யார் என்னங்கிறது முதற்கொண்டு அமர்தேவுக்கு தெரிஞ்சிருக்கு போல. இயற்கையை பொறுத்த வரைக்கும் மரங்களும் மனுஷங்களும் ஒன்று தான், இந்த உலகமே ஒரு மாயை, அப்படி இப்படின்னு அமர்தேவ் தத்துவங்களை பொழியிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணனை கொலை பண்ண ஒரு கொலகாரன் நீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா அமர்தேவ் வார்னிங் கொடுத்த 3 நாளில் சனல் இறந்துருக்காரு. இருட்டில் அம்பு எறிஞ்சா உங்களுக்கு தான் இழப்புகள் ஏற்படும் அமர்தேவ் சொல்கிறாரு. நான் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இப்போதைக்கு அம்பு மட்டும்தான் பாக்கி, ஒரு வாரத்தில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன்னு ஹீரோயின் சவால் விடுறாங்க. நீயும் அண்ணனோட பாதையை சூஸ் பண்ணிட்ட, உனக்கும் அதே 3 நாள் தான் போ அப்படின்னு அமர்தேவ் சொல்கிறாரு. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அமர்தேவ் கிட்ட பணம், புகழ், ஃபாலோவர்ஸ்னு எல்லாமே இருக்குது. அவரை எதிர்த்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, பேசாமல் மன்னிப்பு கேட்டுன்னு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அமர்தேவ் சாபம் விட்டதுக்காகலாம் ஹீரோயின் பயப்படல. ஃப்ரெண்டு ப்ராக்டிக்கலாக இருக்கணும், கோழையாக இருக்கிறதுனால தான் ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்பே பிரேக்கப் பண்ணிக்காங்க போல். ஃப்ரெண்டுக்கு பயமாக இருந்தாலுமே ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ண ஒத்துக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. சன்னலோட பேரில் இருக்கிற கொரியர் பேக்கேஜை ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி தர முடியாதுன்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் சொல்லிடுறாங்க. ஃப்ரெண்டு சோஷியல் மீடியாவில் ஃபேமஸாக இருக்கிறனால அவரை ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃப்ரெண்டு ஸ்டாஃப் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த பேக்கேஜை வாங்கி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இவங்க 2 பேரும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வாட்ச் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுறாரு. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போய் அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு பழமையான புக் இருக்குது. அதில் புரிஞ்சிக்கவே முடியாத கோட் வேர்ட்ஸு, இமேஜஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரு பேஜில் பயங்கரமான ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி உருவத்தை தான் சனலும் வீட்டில் வரைஞ்சி வச்சுருந்தாரு. பேக்கேஜில் இருக்க சென்டரோட அட்ரஸில் ஃப்ரேயான்னு போட்டிருக்கு. சனலுக்கு இமெயில் அனுப்புனதும் அவங்க தான். ஸோ ஃப்ரேயா தான் சனலோட இன்ஃபார்மராக இருக்கணும்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரேயாவை தான் அடுத்து கண்டுபிடிக்கணும்னு 2 பேரும் கிளம்புறாங்க. பேக்கேஜில் போட்டிருக்கிற அட்ரெஸ்ஸு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்குது. அதனால் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நடந்தே போகிறாங்க. அங்கே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டேஜ் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தா யாரையுமே காணோம். ஒரு லேடியோட ஃபோட்டோ இருக்குது, அவங்க தான் ஃப்ரேயா போல். ஏதோ செத்து கிடக்கிற மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வருது. ஹீரோயின் மாடியில் இருக்கிற ரூமுக்கு போய் பார்க்குறப்ப செவர் ஃபுல்லாக ஏதேதோ எழுதியிருக்கு. ஹீரோயின் அது எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு லேடி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியவும் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த லேடி தான் ஃப்ரேயா. அவங்க பக்கத்தில் ஒரு நரி தான் செத்து கிடக்கு. அதை கத்தியால் ஆவேசமாக குத்திக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரேயா ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினை பார்த்ததும் அவங்க ஆசூக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்லாம் தெரில. ஆசூக்னு மறுபடியும் சொல்லிட்டு பயந்து ஓடுறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அவங்கள சேஸ் பண்ணி மடக்கவும் ஃப்ரேயா கத்தியை காட்டுறாங்க. சனல் என்னோட அண்ணன் தான், நாங்கள் ஐஆர்சிலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் உன்னோட எனிமி இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரேயா எதையுமே புரிஞ்சுக்கிற மனநிலையிலே இல்லை. ஹீரோயினை அட்டாக் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சடனாக தூரத்துலேருந்து எதையோ பார்த்துட்டு ஃப்ரேயாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. டக்குன்னு தன்னோட கழுத்தையே அறுத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃப்ரெண்டு பதட்டமாகி ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஃப்ரேயா அப்படி பண்ணுவாங்கன்னு ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு சனல் இறந்து போனார், செகண்டு ஃப்ரேயா.
அடுத்து யார் சாக போகிறாங்களோன்னு ஃப்ரெண்டுக்கு பயமாக இருக்கு. இதுக்கு மேலே நான் உன் கூட சுற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போயிடுறாரு. ஹீரோயின் ரூமில் உட்காந்து அந்த புக்கில் ஒவ்வொரு பேஜாக பார்க்குறாங்க. புக்கோட பேக் கவரில் கார்னரில் ஒரு டிசைன் இருக்கு. அந்த டிசைன்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயின் அதை வெளியே எடுக்கிறாங்க. அது ஒரு மெமரி கார்டு. ஹீரோயின் அதை லேப்டாப்பில் போட்டு பார்க்குறாங்க. மெமரி கார்டில் ஃப்ரேயா ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் இருக்கு. அமர்தேவோட குரூப்பில் இருந்த இன்ஃபார்மர் ஃப்ரேயா தாங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ட்ரெஸ்ஸில் ஸ்பை கேமரா வச்சு ஃபவுண்டேஷனுக்குள்ளே ஃப்ரேயா வீடியோஸ் எடுத்திருக்காங்க. அமர்தேவ் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளுன்னு அவரை எல்லாருமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அந்த வீடியோவில் ஃப்ரேயா சொல்லியிருக்காங்க. மனநிலை சரியில்லாமல் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஒரு லேடியை அமர்தேவ் அமைதியாக்குற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. அவர் பண்ணுற மிராக்கிள்ஸோட சீக்ரெட் எல்லாத்தையுமே ஒரு புக்கில் இருக்கதா அவரோட ஃபாலோவர்ஸ் ஃப்ரேயா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த புக்கை தான் ஃப்ரேயா எடுத்து சனலுக்கு கொரியர் அனுப்பியிருக்காங்க. ஃப்ரேயா புக்கை எடுக்க போனப்போ பக்கத்தில் ஒரு கிளாஸ் பாட்டிலில் க்ரீன் கலரில் ஏதோ ஒரு கெமிக்கல் இருந்திருக்கு. அதையும் ஃப்ரேயா எடுத்தது வீடியோவில் தெரியுது. அது என்னவா இருக்கும்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்போ ரூமுக்கு வெளியில் சத்தம் கேட்கவும் ஹீரோயின் கதவை திறந்து பார்க்குறாங்க. யாரோ வந்துட்டு போன மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. ஆனால் ஆள் யாரையுமே காணோம். ஹீரோயின் மறுபடியும் ஃப்ரேயாவோட வீட்டுக்கு போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டை கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் வரமாட்டார்னு நினச்சிட்டு அவருக்கு ஒரு மெசேஜை மட்டும் அனுப்பிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. காட்டுக்குள்ளே டார்ச் லைட் வெளிச்சத்துலேயே ஹீரோயின் நடந்து போகிறாங்க. ஃப்ரேயாவோட காட்டேஜ் செவத்தில் நிறைய எழுதி இருந்துச்சுல, அதில் சில நம்பர்ஸ் இருக்கதை இப்போ தான் ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அது எதை குறிக்கிற நம்பர்ஸ்லாம் தெரில. கேமராவை எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு பின்பக்கம் போய் பார்க்குறப்ப ஒரு இடத்துல ரீசெண்டாக குழி தோண்டி மூடி வச்ச மாதிரி தெரியுது. அந்த இடத்துல இருக்கிற மண்ணை ஹீரோயின் தோண்டி எடுக்கிறாங்க. வீடியோவில் தெரிஞ்ச அந்த க்ரீன் கலர் கெமிக்கல் அங்கே இருக்குது. ஃப்ரேயா தான் மறைச்சி வச்சுருக்காங்க போல். இப்போ ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்கவும் ஹீரோயின் அந்த கெமிக்கல் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அப்போ ஃப்ரேயாவோட பாடியை ஒரு மான்ஸ்டர் கடித்து சாப்பிட்டுட்டு இருக்கதை ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த மான்ஸ்டர் ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சாலுமே மான்ஸ்டர் விடாமல் பறந்து பறந்து துரத்துது. ஹீரோயின் ஒரு வழியாக ரோடுக்கு ஓடி வரப்ப கரெக்டாக ஃப்ரெண்டு காரில் வந்துடுறாரு. ஹீரோயின் அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு தான் வந்திருக்கார் போல். டக்குன்னு காரில் ஏறி ஹீரோயின் எஸ்கேப் ஆகுறாங்க. நான் அதை பார்த்தேன்னு ஹீரோயின் பயத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்டு எதையுமே பார்க்கல போல். அங்கே யாருமே இல்லையேன்னு சொல்கிறாரு. 2 பேரும் ரூமுக்கு வராங்க. ஹீரோயினுக்கு துணையாக ஃப்ரெண்டும் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஐஆர்சியில் இருக்காங்க. ஃப்ரேயாவோட பேக்யார்டில் கிடைச்ச அந்த க்ரீன் கலர் கெமிக்கலை கலீக்ஸ் கிட்ட காட்டுறாங்க. இந்த கெமிக்கலை வச்சு தான் அமர்தேவ் மக்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதை ஹீரோயின் நினைக்கிறாங்க. நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமையே அஃபெக்ட் பண்ணி சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங்கே மாற்றக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு பேர் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ். இந்த க்ரீன் கலர் கெமிக்கல் ஒரு சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸானு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹீரோயின் ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் ஒரு டெஸ்டிங் லிக்விட் கூட மிக்ஸ் ஆகிறப்ப கலர் மாறும். ஆனால் இப்போ டெஸ்டிங் லிக்விடை ஹீரோயின் மிக்ஸ் பண்ணுறப்ப கலர் மாறவே இல்லை. ஸோ ஹீரோயினால் எதையுமே ப்ரூவ் பண்ண முடியல. நீ பண்ண இன்வெஸ்டிகேஷன் போதுன்னு கலீக்ஸ் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அது முடியாது, நான் உண்மையை கண்டுபிடிப்பேன்னு ஹீரோயின் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. இப்போ போலீஸ் சீஃப் அங்கே வராரு. எதுக்காகனா காட்டுக்குள்ளே கிடந்த ஃப்ரேயாவோட பாடியை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க போல். ஃப்ரேயாவை லாஸ்ட்டாக பார்க்க போனது ஹீரோயினும் ஃப்ரெண்டும் தானே. விசாரிக்கிறதுக்கு போலீஸ் சீஃபு வாரண்டோடலாம் வரல. நம்ம இதை வேறு விதமாக ஸ்மூத்தாக முடிச்சுக்கலான்னு சொல்லி ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் போலீஸ் சீஃப் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லை, அமர்தேவோட ட்ரூ ஃபெய்த் ஃபவுண்டேஷனுக்கு. ட்விஸ்ட் என்னென்னா இந்த போலீஸ் சீஃபும் அமர்தேவோட ஃபாலோவர் தான். ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் அமர்தேவ் கிட்ட போலீஸ் சீஃப் ஒப்படைக்கிறாரு. ஃப்ரேயா இறந்தது அமர்தேவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோயின் ரூமில் வச்சுருந்த அந்த புக்கு இப்போ ஃபவுண்டேஷனில் இருக்குது. அமர்தேவ் தான் ஆள் அனுப்பி புக் எடுத்துகிட்டு வந்துட்டார் போல். இந்த புக்கு வேணும்னு கேட்டிருந்தா நானே ஃப்ரேயா கொடுத்துருப்பேன், ஆனால் அவள் திருடிட்டு போயிட்டான்னு அமர்தேவ் சொல்கிறாரு. ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்த சாதாரண ஆள் இவ்வளோ பவர்ஃபுல்லான மிராக்கிள் மேனாக மாறினது எப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த தீய சக்தி சும்மா விடாதுன்னு சொல்லி செவத்தில் இருக்கிற ஒரு டீமன் ஃபோட்டோவை அமர்தேவ் காமிக்கிறாரு. அதில் இருக்கிற உருவத்தை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த உருவம் தான் நேற்று நைட்டு ஹீரோயினை துரத்துன மான்ஸ்டர். அன்னைக்கு சனலை துரத்துனதும் அதே உருவம் தான். பயந்து போன ஹீரோயின் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் ரூமில் இல்லாதப்ப யாரோ வந்து புக் எடுத்திருக்காங்க. ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டால் க்ளீனிங் ஸ்டாஃப் தவிர வேறு யாருமே ரூமுக்கு போகலைன்னு சொல்லிடுறாங்க. நல்ல வேலை, புக்கை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த க்ரீன் கலர் கெமிக்கலை எடுக்கலை. ஃப்ரீயாக எழுதி வச்சுருந்த அந்த நம்பர்ஸை ஹீரோயின் டீனாக்கு அனுப்பி அது என்ன நம்பர்ஸ்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நைட்டு டீனா கிட்டேருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. அந்த நம்பர்ஸ் ஒரு லொக்கேஷனை குறிக்கிற கோஆர்டினேட்ஸ்னு டீனா சொல்கிறாங்க. அந்த லொக்கேஷனில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பழைய பில்டிங் தான் இருக்க போல். ஹீரோயின் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த லொக்கேஷனுக்கும் போகிறாங்க. அங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரில. க்ரீன் கலர் கெமிக்கல்ஸ் இருக்கிற பாட்டில்ஸ் தான் அங்கங்கே கிடக்கு.
ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பில்டிங்கை சர்ச் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் நிறைய டெட் பாடிஸும் எலும்பு கூடுகளும் கிடக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. ஒரு டெட் பாடியை அந்த மான்ஸ்டர் கடித்து சாப்பிட்டுட்டு அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகி அங்கேருந்து ஓடுறாங்க. மான்ஸ்டர் உடனே ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்குது. எங்கே போய் ஒளிஞ்சாலும் மான்ஸ்டர் வந்து நிற்கிது. ஹீரோயின் ஸ்டன் கன்னை வச்சு மான்ஸ்டரை ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ மான்ஸ்டரோட ஷார்ப்பான நகம் ஹீரோயினோட கழுத்தில் கீறிடுது. ப்ளீடிங் அதிகமாகி ஹீரோயின் மயக்கம் போட்டுறாங்க. நல்ல வேலை ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாரு. ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அமர்தேவ் கிட்ட கொண்டு வந்து காப்பாற்ற சொல்லி கெஞ்சுறாரு. அந்த தீய சக்தி அப்பாவிகளை ஒன்றும் பண்ணாது, ஆனால் என்னோட பவரை மதிக்காதவங்கள சும்மா விடாதுன்னு அமர்தேவ் சொல்கிறாரு. ஹீரோயின்காக ஃப்ரெண்டு ரொம்ப கெஞ்சவும் அமர்தேவ் ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. அது என்னன்னா, ஒரு உயிர் பலி கொடுத்தா அந்த டீமனோட பசி அடங்கிடும். இதனால தான் ஃப்ரேயா உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு நரியை கொலை பண்ணாங்க போல. ஹீரோயினுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அமர்தேவ் பக்கத்தில் வராரு. அப்போ ஹீரோயின் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அவரோட கழுத்தில் வைக்கிறாங்க. எனக்கு என்னடா பண்ணேன்னு கோவத்தோட ஹீரோயின் கேட்குறாங்க. நீ என்னை கொலை பண்ணாலும் என்னை நம்புகிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் கடவுளாக தான் தெரிவேன்னு அமர்தேவ் சொல்கிறாரு. இவரை எக்ஸ்போஸ் பண்ணாமல் கொலை பண்ணுறதுல அர்த்தம் இல்லைன்னு ஹீரோயின் ரியலைஸ் பண்ணி கத்தியை இறக்குறாங்க. அமர்தேவோட அசிஸ்டன்ஸ் வந்து ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறாங்க. என்னையேண்டா இவங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன்னு ஃப்ரெண்டை பிடிச்சி ஹீரோயின் திட்டுறாங்க. ஹீரோயின் கிடந்த கண்டிஷனை பார்த்து என்ன பண்ணுறேனே தெரியாமல் அமர்தேவ் காப்பாற்றுவார்னு நினச்சிதான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நீ என்ன பண்ணாலும் சனல் திரும்பி வரப்போகிறதில்லன்னு ஃப்ரெண்டு சொல்லவும் ஹீரோயின் அவர் ஒரு அறை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ரூமுக்கு வந்து என்ன வாழ்க்கடா இதுன்னு உட்காடுறாங்க. ஃபோனில் சனலோட ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஹோட்டலை சுற்றிட்டு இருக்கிற பூனைக்குட்டி அங்கே வரவும் ஹீரோயின் அதை தடவி கொடுக்குறாங்க. அப்போ அமர்தேவ் உயிர் பலி கொடுக்கணும்னு சொன்னது ஹீரோயினோட மண்டைக்குள்ளே ஓடுது. எப்போவுமே ரேஷ்னலாக யோசிக்கிற ஹீரோயினோட மைண்டே இப்போ முட்டாள்தனமாக யோசிக்குது. அந்த பூனைக்குட்டியோட கழுத்தை நெரிக்க ட்ரை பண்ணுறாங்க. பூனைக்குட்டி கத்திக்கிட்டே அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுது. ஹீரோயினுக்கு உடம்பு என்னென்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. டேபிளில் இருக்கிற தண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறப்ப பக்கத்தில் அந்த டெஸ்டிங் லிக்விடை தள்ளி விட்டுறாங்க. அது கீழே அந்த பேக் மேலே விழுந்து கொட்டிடுது. பேக்கில் அந்த லிக்விட் பட்ட இடம் எல்லாமே ப்ளூவாக மாறுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் மயக்கமாகிறாங்க. இதே நேரம் ஃப்ரெண்டு பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. கேஷுவலாக ஃபோனில் இருக்கிற வீடியோஸை பார்க்குறாரு. அன்றைக்கி காட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ரேயாவோட காட்டேஜ்க்கு போனப்போ சோஷியல் மீடியாவில் போடுறதுக்காக ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துருப்பார் போல். அதை இப்போ பார்க்குறப்ப தூரத்தில் அந்த ஸ்ட்ரேஞ்சர் நிற்கிறது தெரியுது. அன்றைக்கி ஃப்ரேயா ஆசூக் அப்படின்னு ரிப்பீட்டடாக சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்போ சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அது பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்னு தெரிய வருது. ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகி உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி ஃபவுண்டேஷனில் அமர்தேவ் ஸ்பீச் கொடுக்கறத காட்டுறாங்க. அவர் சொல்கிற தத்துவங்களை மக்கள் ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டும் டீனாவும் ஹீரோயினை கை தாங்களாக பிடிச்சிட்டு அங்கே வராங்க. நிக்கிதாக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், அவளை காப்பாற்றுங்கன்னு ஃப்ரெண்டு கெஞ்சுறாரு. இப்போ என்ன பிளானோட வந்திருக்காங்களோன்னு அமர்தேவ் யோசிக்கிறாரு. அங்கே இருந்த மக்களும் மிராக்களை பார்க்க ஆசைப்பட்டு இவங்களை காப்பாற்றுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. நான் காப்பாற்றுறேன், உள்ளே கூட்டிகிட்டு வாங்கன்னு அமர்தேவ் சொல்கிறாரு. இப்போது ரூமில் ஹீரோயின், ஃப்ரெண்டு, டீனா, அமர்தேவ், 2 அசிஸ்டன்ட்ஸ்னு எல்லோரும் இருக்காங்க. என்னோட பவரை நம்பி நீ சரண்டர் ஆகணும், அப்போ தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு அமர்தேவ் சொல்கிறாரு. ஹீரோயின் கையெடுத்து கும்பிட்டு நான் நம்புறேன்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் வச்சுருந்த பவுல்லேருந்து எதையோ எடுத்து ஹீரோயின் மேலே தூவுறதுக்கு அமர்தேவ் ரெடி ஆகுறாரு. அப்போ ஹீரோயின், டேய் ஃப்ராடு, நான் நம்புறேன்னு சொன்னது ஒன்றை இல்லை எங்கள் அண்ணனன்னு சொல்லி ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. அமர்தேவ் ஷாக் ஆகுறாரு. இவரோட சீக்ரெட் என்னன்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னா, அமர்தேவ் ஸ்பிரிச்சுவல் குரு ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பாட்னிஸ்ட். ஒரு ஹைப்ரிட் பிளான்ட்லேருந்து சைக்கோட்ராபிக் ஹாலுசினேட்டரி ட்ரக்கை அமர்தேவ் உருவாக்கியிருக்காரு. இவர் யாரை விக்டிமாக்க நினைக்கிறாரோ அவங்களுக்கே தெரியாமல் அந்த ட்ரக்கை டச் பண்ணுற மாதிரி பிளான்ட் பண்ணிடுவார். அது பத்தாதுன்னு டீமன்னு சொல்லி ஒரு உருவத்தோட ஃபோட்டோவை மக்கள்கிட்ட ரிப்பீட்டடாக காமிச்சு அவங்களோட மைண்டில் ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணுவார். ஹாலுசினேட் ஆகிறவங்களுக்கு அந்த உருவம் துரத்துற மாதிரி தான் கண்ணுக்கு தெரியும். அந்த பயத்திலேயே அவங்க தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் அமர்தேவை மீட் பண்ண வந்தப்போ அவங்க கொண்டு வந்த பேக்கையும் ஃபோனையும் அசிஸ்டன்ஸ் வாங்கினாங்கல்ல, அந்த ஐட்டம்ஸில் தான் அந்த சைக்கோட்ராபிக் ட்ரக்கை தடவியிருக்காங்க. அதை தொடும்போதெல்லாம் ஹீரோயினுக்கு ட்ரக்கு வேலையை காட்டியிருக்க. ஹீரோயினோட கண்ணுக்கு தெரிஞ்ச உருவம் உண்மையே கிடையாது. இதே தான் சனலுக்கும் நடந்திருக்கு. அமர்தேவ் ட்ரக்கை மட்டும் கண்டுபிடிக்கல, அதோட எஃபெக்டை சரி பண்ணுறதுக்கான ஆன்டிடோட்டையும் கண்டுபிடிச்சிருக்காரு. சனலோட இன்ஃபார்மராக இங்கே வந்து ஃப்ரேயாக்கு அது தெரிய வந்திருக்கு. அவங்க எடுத்துகிட்டு போய் மறைச்சி வச்சுருந்த அந்த க்ரீன் கலர் கெமிக்கல் தான் அந்த ஆன்டிடோட்டு. அதை ட்ரக்குன்னு நினச்சி ஹீரோயின் டெஸ்ட் பண்ணனால தான் கலர் சேஞ்சே ஆகலை. ஆனால் நேற்று நைட்டு ஹீரோயினோட பேக் மேலே அந்த டெஸ்டிங் லிக்விட் விழுந்தப்ப அது கலர் மாறிச்சில.
அதில் தான் ட்ரக்கை தடவிருக்காங்கன்னு அதை வச்சு தான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்த ஆன்டிடோட்டை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுத்து ஃப்ரெண்டு காப்பாற்றிருக்காரு. அமர்தேவ் எதை வச்சு மக்களை சாகடிச்சிருக்காரு, எதை வச்சு காப்பாற்றிருக்காருன்னு எல்லார் முன்னாடியும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லவும் அமர்தேவ் ஆடி போயிடுறாரு. ஹீரோயினுக்கு தெரியாத சில விஷயங்களை இப்போ அமர்தேவே சொல்கிறாரு. சனல் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கிட்டான்னு தெரிஞ்சதுமே அவருக்கு ஒரு பாயாசத்தை அமர்தேவ் போட்டிருக்காரு. சனல் யூஸ் பண்ணுற ஆஸ்துமா இன்ஹேலரில் அசிஸ்டண்ட் மூலமாக ட்ரக்கை மிஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக 3 நாளுக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஃப்ரேயா வந்த கொஞ்ச நாள்லையே அவங்க சனலோட இன்ஃபார்மர்னு அமர்தேவ்க்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த புக் மேலேயே தான் இருந்திருக்கு. ஏன்னா அதில் தான் மிராக்கிள்ஸ்க்கான சீக்ரெட் இருக்குன்னு நினச்சிருந்துருக்காங்க. அதனால தான் அந்த புக்கை வச்சே ஃப்ரேயாவை அமர்தேவ் ட்ராப் பண்ணியிருக்காரு. அந்த புக்கில் ட்ரக்கை தடவி அதை ஃப்ரேயா எடுத்துக்கட்டும்னு விட்டுருக்காரு. ட்ரக்கோட எஃபெக்ட் அவங்களையும் விடலை. இப்போவுமே அமர்தேவ்க்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை. ஹீரோயின் என்ன சொன்னாலும் தன்னோட ஃபாலோவர்ஸ் அதை நம்ப மாட்டாங்கன்னு இவர் ஸ்ட்ராங்காக நம்புறாரு. அதுவும் இப்போ உடம்பு சரியில்லைன்னு உள்ளே வந்த ஹீரோயின் நார்மலாக வெளியே போனால் அமர்தேவ் மிராக்கல் பண்ணிட்டான்னு தானே நம்புவாங்க. ஹீரோயின் கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்ல அமர்தேவ் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோயின் கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. நேற்று ஒரு லொக்கேஷனை பற்றி க்ளூ கிடைச்சது. ஆள் நடமாட்டமே இல்லாத பில்டிங்க்கு ஹீரோயினும் ஃப்ரெண்டும் போனாங்கல்ல, அங்கே ஒரு லேப் இருந்ததை ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அமர்தேவ் ஹைப்ரிட் பிளான்ஸை வளர்க்குறது, ட்ரக்ஸையும் ஆன்டிடோட்டையும் ரெடி பண்ணுறதுன்னு எல்லாமே அங்கே இருக்கிற செட்டப்பை வச்சு தான். அந்த லொக்கேஷனை பற்றி போலீஸ்க்கு ஹீரோயின் தகவல் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அமர்தேவே தன்னோட வாயால் உண்மை எல்லாத்தையும் வளர்னதை ஊரே பார்த்துருச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஃப்ரெண்டு தான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆச்சே. அவர் போட்டுட்டு வந்திருக்கிறது ஸ்மார்ட் கிளாஸ். அதில் பில்டின் கேமரா இருக்குது. இங்கே நடந்த எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் லைவாக 4K ரெசல்யூஷனில் எல்லாரும் பார்த்துட்டாங்க. உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கும் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு குருஜின்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அமர்தேவ் எதுவும் பேச முடியாமல் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. இப்படி ஒரு ஃப்ராடை போய் நம்பிட்டோமேன்னு மக்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணாலும் உண்மையை மட்டும் மூடி மறைக்கவே முடியாதுன்னு அமர்தேவ் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ மக்கள் எல்லாரும் உள்ளே வந்து அமர்தேவையும் அசிஸ்டன்ஸையும் போட்டு அடி வெளுக்கிறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஃபேக் மிராக்கிள் மேனை பற்றி ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. தன்னோட அண்ணன் காட்டின பாதையில் போகிற ஹீரோயின் அடுத்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. உண்மை எது பொய் எதுன்னு பிரித்து பார்க்க தெரியலனா நம்ம மற்றவங்களோட எண்ணங்களுக்கு அடிமையாக தான் இருப்போம்னு ஹீரோயின் ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. இதோட படம் முடியுது. இந்த படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோயின் சோனாக்ஷி சின்ஹாவை நம்ம லிங்கா படத்துலேயே பார்த்துருப்போம். அவங்க பழைய பாலிவுட் ஆக்டர் சத்ருகன் சின்ஹாவோட பொண்ணுன்னு நமக்கு தெரியும். இந்த படத்தோட டைரக்டர் குஷ் சின்ஹா வேறு யாரும் இல்லை, சோனாக்ஷி சின்ஹாவோட பிரதர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.